வணக்கம் மக்களே, இது உங்கள் ருத்ரன் 2.0 சேனலுக்காக உங்கள் மூர்த்தி. மக்களே, அதாவது 2024 கேரள மக்களுக்கு கடவுள் தேசம் எனப்படும் கேரளத்தில் ஒரு வயநாடு, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது இந்த வயநாடு. அங்கே ஒரு இயற்கை பேரிடர் இது வந்ததன் காரணமாக ஒரு 400 பேருக்கு மேற்பட்டவர்கள் இறந்து போயிட்டாங்க. ஸோ இது 2024 நடந்த சம்பவம். அப்போ பினராயி விஜயன் அவர்கள் தான் முதலமைச்சராக இருந்தார். ஸோ அப்போ நடந்ததுக்கு இப்போ அதனுடைய எதிரொலியாக இப்போவும் அதே வயநாட்டில் இந்த மாதிரி ஒரு பேரிடர் சம்பவம், நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குது. அதில் 6 பேர், அதாவது 2024 400 பேருக்கு மேற்பட்டவர்கள், 2026 இது வரைக்கும் 6 பேர் இறந்திருக்காங்க. நேற்றைய தகவலின்படி மேலும் ஒருவர், ஆக மொத்தத்தில் 7 பேர் இறந்திருக்காங்க. சில பேர் காணாம போயிருக்காங்க. அவங்களெல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க. இந்த பேரிடரை பத்தி கேரள அரசு, அதாவது இந்த வருஷம் 2026 ஜூன் 20 எச்சரிக்கை விடுத்திருக்குது. ஆனா அந்த பணியை மேற்கொண்ட ஒப்பந்ததாரர்கள் அதை பத்தி கிஞ்சித்தும் பொருட்படுத்தாமல் அவங்க வேலையை செஞ்சிருக்காங்க. ஸோ அதனுடைய எதிரொலியா ஜூலை 7 இந்த பேரிடர் நிகழ்ந்திருக்குது. அதாவது இந்த சுரங்கப்பாதையில அங்கங்க மண்ணை வெட்டி அதெல்லாம் குவிச்சு வச்சதுனால இந்த ஒரு கனமழையில மண் சரிவு ஏற்பட்டு இந்த பேரிடர், அதாவது 6 பேர் காணாம போனது இல்லாம இன்னும் சாவு எண்ணிக்கை கூடும் என்று கேரள அரசு எதிர்பார்த்துட்டு இருக்குது. இதை பத்தி சொல்லும் போது இப்போதைய முதல்வர் வி.டி. சதீஷன் அவர்கள், இது இயற்கையான பேரிடர் கிடையாது, மனிதர்களுடைய அலட்சியத்தினால நேர்ந்த ஒரு கொடிய விபத்து என்று சொல்லியிருக்கிறார். பேரிடர் சம்பவத்தை பத்தி நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அதாவது கேரள நாட்டுல வயநாடுன்ற மாவட்டத்துல மெப்பாடி அருகே உள்ள கல்லாடியில் மெப்பாடி இது அதாவது வயநாடுல இருந்து கோழிக்கோடுக்கு போற சுரங்கப்பாதை பணிகளை மேற்கொண்டிருந்தாங்க ஒரு தனியார் நிறுவனம். அந்த நிறுவனம் மேற்கொண்டதுல அவங்களுக்கு அதாவது இந்த 2026 ஜூன் மாசமே, அதாவது தென்மேற்கு பருவமழை தொடங்கினதுமே அவங்களுக்கு ஒரு பேரிடர் காண எச்சரிக்கை கேரள அரசு விடுத்தது. ஜூன் 20 அவங்க சொன்னாங்க. அதை பொருட்படுத்தாம இவங்களும் இந்த நிறுவனமும் சுரங்க பணியை மேற்கொண்டார்கள். ஸோ அதுலதான் இந்த வயநாட்டுல இப்படி ஒரு பேரிடர் நேர்ந்திருக்குது. இந்த சுரங்கப்பாதை பணியை மேற்கொண்டப்போ அந்த மண்ணை குவிச்சு அப்படியே விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அப்படி நம்ப சொல்லுங்க. இப்போதைய முதல்வர் வி.டி. சதீஷன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது இது மனிதர்களால் ஏற்பட்ட தவறு என்றே அவர் சுட்டி காட்டியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி 2024 பினராயி விஜயன் அவர் காலத்திலயும் இந்த மாதிரி ஏற்பட்டது. இந்த மாதிரி ஏற்கனவே நடந்ததுல இருந்து ஒரு பாடம் கத்துப்பாங்கன்னு பார்த்தா ரொம்ப ஒரு அஜாக்கிரதையா இருந்தாங்க. ஸோ மக்களே, இப்படிதான் நம்மளுக்கு இயற்கையினால ஒரு பேரிடர் ஏற்படுது. அதுல இருந்து நம்மளை தற்காத்து கொள்ள என்னெல்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு நீங்க எங்களுக்கு இந்த ருத்ரன் 2.0 சேனல் நீங்க ஒரு ஆலோசனை சொல்லணும்ட்டு உங்களை தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கின்றோம். உங்கள் ஆலோசனை வரவேற்கப்படுகிறது. உங்கள் ஆலோசனை பொறுத்து அதை நாங்களும் கேரள அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துவோம் என்பதை சோகத்துடன் சொல்லிக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் உங்கள் மூர்த்தி.